தாவேகாவுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை காவல் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களை நீங்கள் செய்தியாளர் கார்த்திகேயன் விவரம் என்ன? கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை சிறப்பு புலனாய்வு குழு 5 நாள் கஸ்டடி கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதற்காக மதியழகனை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியுள்ளனர். அதாவது கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று கொடுத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய வழக்கு பதிவு செய்து மேற்கு மாவட்ட செயலாளரை கைது செய்து 15 நாள் நீதிமன்ற காவல் சிறையில் உள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டு ஐஜி அஸ்ரா கார்கே தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூரில். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிறையில் உள்ள அந்த மதியழகனை 5 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் 5 நாட்களுக்கு கஸ்டடி கேட்டு அவரை எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்துள்ளனர். அதற்கு மதியழகன் தரப்பில் சார்பாக தாவேகா வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.